ஓம் ஓம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். அடுத்த பேச்சாளராக நமது நிர்வாக குழு உறுப்பினரும் சென்னையில் இருந்து வருகை தந்துள்ள உயர் திரு மணிகண்டன் சுப்பிரமணியம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அற்புதமான ஒரு உரை. திதிசூன்யம்னா நம்ம என்ன மிகப்பெரிய ஒரு லெவலில் ஒரு பாதிப்பு நம்ம பார்த்துருப்போம் வாழ்க்கையில். ஒரு பாவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெற்றிருக்கும், உச்சம்பலம் பெற்றிருக்கும். ஆனால் அந்த கிரகத்துடைய தன்மையை முழுமையாக ஒருத்தர் அனுபவிக்க முடியாத பல தடைகள் ஏற்படும். அந்த மாதிரி 9 கிரகங்கள் திதிசூன்யத்தில் இருந்தால் உங்களுடைய 12 பாவங்களில் அது அமர்ந்திருக்கக்கூடிய இடங்கள்ல எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்ற விஷயங்களை தன்னுடைய ஆய்வுகள் மூலமாக வெளிப்படுத்த வருகிறார். ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்று இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம், என்னோட குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்கி எனக்கு எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த எல்லா குருநாதர்களின் பொறுப்பாக வணங்கி நான் இந்த உரையை தொடங்குகிறேன். இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாத்தீங்கன்னா 9 கிரகங்களும் திதி சூன்யத்துல உட்கார்ந்தா என்னென்ன மாதிரி பலன் எல்லாம் கொடுப்பாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா திதி சூன்யம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஜாதகத்துல சிலது பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றது, அதை பத்தி கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போவோம். திதி சூன்யத்தை பத்தி உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ எங்க வீட்டுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 ஃபேமிலி வந்திருந்தாங்க. அப்பா அம்மா பையன் 2-3 பேர் வந்திருந்தாங்க. வந்த உடனே வீட்டுல உட்காந்து கூப்பிட்டு வச்சு பார்த்தேன். அவங்க கிட்ட நான் எதுவுமே கேட்கல. அவங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாருக்கு பார்க்கணும்னு கேட்டேன். இது மாதிரிங்க என் பையனுக்கு பார்க்கணும் அப்படின்னாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா மகர லக்னம். பையனோட வயசு பாத்தீங்கன்னா 25, கரெக்டா 25 வயசு. கரெக்டா மகர லக்னம் கரெக்டா ஓடிட்டு இருக்கு. லக்னத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் கேது. 4ல சனி குரு. கரெக்டா பாத்தீங்கன்னா 7 ராகு ஓடிட்டு இருக்கு. 10ல சுக்கிரன். 11ல பாத்தீங்கன்னா சூரியன் புதன். நான் பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த எல்லா குருமாதர்களையும் வணங்கிட்டு, என்னுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு, விநாயகரை வணங்கிட்டு, எங்க வீட்டுல ஒரு அந்த ஸ்டேட்டி வச்சிருப்பேன், பசு மாட்டோட ஸ்டேட்டி வச்சிருப்பேன். அதை கரெக்டா தொடும்போது எனக்கு ஒரு ஸ்பார்க் அடிக்குது. அதை தொடும்போது பசுமாட்டு மேல நான் அந்த கையை வைக்கும்போது எனக்கு ஸ்பார்க் அடிக்குது. சரி, ஏதோ ஒரு சின்ன ஒரு இது பண்ணி குற்றம் நடந்திருக்கு. இது வரைக்கும் எனக்கு முன்னாடி அந்த மாதிரி ஸ்பார்க் வந்ததே கிடையாது. பையன்கிட்ட நான் என்ன கேட்டேன்னு கேட்டீங்கன்னா, மேரேஜ் சம்பந்தமான கேள்வி காட்டுதுமா. அப்புறம் பையன்கிட்ட நீங்க ஏதாவது வண்டி வாங்கினா ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்வி அதுதான். வண்டி வாங்கினா அதாவது எந்த மாதிரி வாங்கினா மேக்ஸிமம் 2 வீலர் வச்சுக்கலாம், 4 வீலர் வச்சுக்கலாம். ஆமாங்க, எங்க வீட்டுல இருக்குங்க. அதுல ஆடு மாடு நாய் குறுக்க விழுந்து ஏதாவது செத்து போயிருக்கா? இதுதான் நான் கேட்ட கேள்வி. அவங்க அப்படியே ஒரு மாதிரி எப்படி கேட்டாங்கன்னு, எப்படி கேட்டீங்கன்னா தெரியல, ஸ்டன் ஆயிட்டாங்க. ஏன்னா நான் கரெக்டா அந்த மாடு போட்டோ வச்சிருப்பேன், மாடு ஸ்டேட்டி வச்சிருப்பேன். அது மேல கை வைக்கும்போது ஸ்பார்க் அடிக்குது. ஏதோ ஒரு தட்டுதுமா சொல்லி, இல்லம்மா நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க. ஆமாங்க, என் பையனுடைய கார் வேற ஒருத்த ஓட்டுறான். அதுல பாத்தீங்கன்னா நாய் குறுக்க மோதி ஒண்ணு இறந்துருக்கு. அதே மாதிரி மாடு குறுக்க மோதி மாடு இறந்துருக்கு. அந்த காடு உங்களுடைய பையனுடைய பேர்ல தான் இருக்கணும். உங்களுடைய பையனுடைய பேர்ல இருந்தா மட்டும்தான் இது நடக்கும். உங்க பேர்லயோ உங்க வீட்டுக்கார பேர்ல இது இருந்தா நடக்காதுன்னு சொன்னேன். ஆமாங்க, இது பாத்தீங்கன்னா என்னுடைய பையன் பேர்ல தான் இருக்கு. உடனே அந்த காரை வித்துருங்க. உங்க பையன் பேர்ல வீடு வாசல் காரு எதுவுமே இருக்கக்கூடாது. இருந்தா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லைங்க, இப்ப இந்த காரை என் பையன் ஓட்டல, ஆனா வேற ஒருத்தர் ஓட்டினாரோ இல்லையோ, பையனுடைய காரு சொந்தக்கார யார்? நீங்க தானே. அப்ப பையனுக்கிட்ட கார் இருக்கக்கூடாது, வீடு வாசல் எதுவுமே. அந்த அம்மா ஓன்னு அழுது, வேற வழியே இல்லம்மா வித்துருங்க. இதை விட்டுட்டீங்கன்னா தான். ஏன்னா மெயினா பசு மாட்டோட சாபம் வாங்கிடுச்சு. பசு மாட்டோட சாபம் இருக்கு. அப்ப கரெக்டா வேகமா மோதி பசுமாடு இறந்துருக்கு. இது ரொம்ப தோஷம் ஓவரா இருக்குமா, குடும்பத்தை வம்ச தோஷம் பண்ணிடும். தயவு செஞ்சு காரை வித்துருங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு 3 பேரும் நான் இதுக்கு தான் சார் வந்தோம். நான் எதுவுமே கேட்கவே இல்லை. அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு டக்குன்னு அதான்
நம்ம இந்த கலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி மெயின் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணணும். நீங்க குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள வரும். உங்களுக்குள்ள வர்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சாமி பண்றது, மந்திரம் பண்றது, அது யாகம் பண்றது, அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. நமக்குள்ள ஒரு அந்த அந்த ஏதோ ரூபத்துல வந்து சொல்லும். ஐயா சொல்லுவாரு, ஒவ்வொரு பிரசனமும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா என்னென்ன சகுனம் பாரு, நிமித்தம் பாரு, எல்லாத்தையும் வாட்ச் பண்ண. பிரசன்னம் பாக்குறவங்க பாத்தீங்கன்னா 3000 கண்ணு இருக்கணும். ஒவ்வொன்றும் என்ன நடக்குது, அந்த சவுண்ட், ஆம்புலன்ஸ் சவுண்ட் எப்படி வருது, அவங்க கரெக்டா கேட்கக்கூடிய நேரத்துல என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி 2வது ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா முகூர்த்தம் குடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. முகூர்த்தம் குடிச்சு கொடுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. நான் முகூர்த்தம் குடிச்சு கொடுனா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுக்கணும். நான் பார்த்து டேட்லாம் எடுத்துட்டு எல்லாம் எடுத்தேன்னு கவுத்தம் கொடுக்க முடியாது. ஏன்னா 2 பேரும் சேர்த்து வைக்கிறது. நாளைக்கு வந்து இந்த ஜோசியர் கொடுத்தாரு, அந்த பேர் கெட்டு போச்சுன்ற, 1 வீக் டைம் கூட நான் கொடுக்குறேன்னு எல்லாம் டேட் பாக்குறேன், மாதம் பாக்குறேன், எடுக்கிறேன், அங்கேயும் தட்டுது. நான் என்ன கேட்டேன், பையனுடைய அப்பா இறந்து போயிட்டாரம்மா, பையனுக்கு இவங்க அப்பாவுக்கு வந்து கரெக்டா சாஸ்திரம் மட்டும் கரெக்டா பண்ணாரா? இல்லங்க கரெக்டா பண்ணிட்டாரு. இல்லம்மா ஏதோ ஒன்று தட்டுது. பையன் என்ன பண்ணிருக்கான், முதல் திதி பண்ணிட்டாரான்னு கேட்டேன். இல்லங்க பையன் வந்து முதல் திதி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஏதோ ஒன்று தட்டுது. நானும் வந்து டேட்டு பாக்குறேன், மாசம் பாக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பிறந்த கிழமையில பண்ணக்கூடாது. அப்ப பிறந்த கிழமை, பிறந்த மாசத்தெல்லாம் பாத்தீங்கன்னா முகூர்த்தம் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா திதி சூனியம் எல்லாம். ஏன்னா இதுலதான் மெயின், திதி சூனியம் மெயினா பார்க்கணும். இதுல எல்லாம் ஒன்னா வந்து மாட்டிக்கும். நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லம்மா, நீங்க வந்து பையன் வந்து முதல் திதி பண்ணாம பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகாது. பையனுக்கு கல்யாணம் ஆனா வந்து கொல்லி போட்டான், எல்லாம் பண்ணான். இல்லங்க பையனோட அப்பா வந்து பையனுக்கு எதுவுமே பண்ணல. பையன் அப்பா நல்லவரு கெட்டவரு குடியாரு அதெல்லாம் தெரியாது. பெத்த கடமைக்கு புள்ள செஞ்சுதான் ஆகணும். நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும். இல்லைன்னா நாளைக்கு பிறக்க போற குழந்தை பாத்தீங்கன்னா ஊனமா பிறந்துருமா. இது நீங்க பின்னாடி நீங்க என்னதான் திதி தர்ப்பணம் பண்ணாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, பித்ரு தோஷம் தான் என்ன நினைக்கிறாங்க, செத்து போனவங்களுக்கு வந்து கரெக்டான முறையில அது பண்ணலாம், திதி தர்ப்பணம் பண்ணலாம். அது 100க்கு 100% அது வந்து உண்மை கிடையாது. அது வந்து 50% தான். உண்மையாவே பித்ரு தோஷம் என்ன கேட்டீங்கன்னா, ஒருத்தர் சாக போற நிலைமையில அப்பாவோ அம்மாவோ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து கடைசி நேரத்துல சாப்பாடு கொடுக்காம இருக்கீங்க பாருங்க, அதுதான் உண்மையான பித்ரு தோஷம். இது நீங்க எத்தனை தலைமுறை எடுத்தாலும் அது உண்டான பாவ முடியலாம் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். எங்க அம்மா எனக்கு அது பண்ணல இது பண்ணல. 2வது, எங்க அப்பா எனக்கு சாகும் போது நான் வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்குள்ள எனக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கும். அவர் வந்து நான் வந்து ஐசியூல போய் பாக்குறேன். ஐசியூல ஏன்னா ரொம்ப அவசரப்பட்டாரு. கரெக்டா ஜூன் 3ஆம் தேதி 2022 போய் கரெக்டா ஐசியூல போய் அட்மிட் பண்றேன். ஒரு 2 வாரம் ஐசியூல இருந்தாரு. நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்குண்டானாரு. அப்ப நான் எத்தனை கோயிலுக்குள்ள போனாலும் என்னோட அப்பாவாத ஆசீர்வாதம் கிடைக்குமா? நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் அப்படியே என் மேல கை வைக்கிறாரு. நான் அப்படியே உள்ள போய் அப்பெல்லாம் ஃபுல்லா இந்த 2022 ஏன்னா இப்ப உங்களுக்கே தெரியும் ஃபுல்லா. ஏன்னா இப்ப ஃபுல்லா கொரோனா டைம். நான் அந்த உள்ள போய் மாஸ்க் ஏசி எல்லாத்தையும் கவிட்டுட்டேன். நான் டாக்டர் இந்த மாதிரி பேசுறாரு, என்னால முடியல. அப்படியே என்னை மீறி கண்ணுல தண்ணி வருது. என்னால முடியாது. அவர் வந்து என்ன கேட்கறாரு, எனக்கு ஒரு வேளை சாப்பாடு மட்டும் போடுங்க, ரொம்ப பசி எடுக்குது. அப்புறம் டாக்டர்கிட்ட சண்டை போட்டேன். ஏங்க அவர் பட்னி போட வைக்கிறீங்க, அவருக்கு மூலம் சாப்பாடு இல்லைங்க, அவருக்கு ரொம்ப 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 கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கிறாரு. அவர் வெறும் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சி தான் கொடுக்கணும். ஐசியூல இருக்கிறாரு. ஐசியூல இருக்கும்போது சாப்பாடு ரொம்ப கொடுக்கூடாதுன்னு. இல்லைங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவர் கேட்கறத பார்த்தா என்னால முடியல, ஒண்ணு அவரை சாப்பாடு கொடுங்க, இல்லைன்னா நான் வெளியே போயிடுறேன், என்னால அவரை பார்க்க முடியல சொல்லி ரொம்ப அவஸ்தப்பட்டார். அவரு கடைசி காலத்துல நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த பேரு நான் உனக்கு என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போ இருக்குன்றாரு. அந்த ஒரு இதுதான் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதனால உங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க எப்படி பண்ணாலும், உங்களுக்கு எதுவுமே பண்ணலனாலும் நீங்க அவங்களுக்கு நல்லது பண்ணுங்க. அதுதான் அப்பா அம்மாவுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கீங்களோ உங்களுடைய குலதெய்வம் உங்க வீட்டு வாசல வந்து நிற்கும். இது 100% நடக்கும். நீங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க சோறு போடாம நான் ஊரா அன்னதானம் போட்டேன், கோயில் கட்டினா, கும்பாபிஷேகம் கட்டினால உங்க வாழ்க்கை 0 தான். நீ என்னதான் நீங்க தலைகள் நின்று தண்ணி குடிச்சாலும் உங்க வாழ்க்கை 0 தான். நீங்க எதுவுமே ஏற்காது, பிரபஞ்சம் ஏத்துக்காது. ஆமா அப்பா அம்மாவுக்கே சோறு போல நமக்கு பார்க்கல வந்துட்டான் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம், இன்னாருடைய புள்ளன்னு பார்த்து 3 பேர் வரல. இப்ப என் பேருக்கு முன்னாடி சுப்பிரமணியன்ற பேர் வருது. என்னுடைய பேர் மணிகண்டன் சுப்பிரமணிய, பேர் சுப்பிரமணியன்ற பேர் இருக்குல்ல. இப்ப அந்த பேர் வாங்கணும்னா நம்ம அந்த பேர் எடுக்கணும்ல. அதுதான். சரி ஓகே. நம்ம மெயின் வந்து கேட்டீங்கன்னா திதி சூனியம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம் தான் அது வந்து பாத்தீங்கன்னா திதி சூனியம் சொல்லுவோம். இன்னைக்கு வந்தவங்க யாராவது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இருக்கீங்களா?
ரோகிணி, ரோகிணி, அஸ்தம், திருவோணம், கன்னி ராசி, கன்னி லக்கணம், ரிஷப ராசி, ரிஷப லக்கணம், மகர ராசி, மகர லக்கணம். யாரா இருக்கீங்களா? வந்தவங்க சனிக்கிழமையில பிறந்தவங்க, சனிக்கிழமையில பிறந்தவங்க, திங்கக்கிழமையில பிறந்தவங்க யாரா இருக்கீங்களா? ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறனால கரெக்டா இந்த இடத்துல உட்கார வைக்கும். அந்த ஏன்னா நானே வந்து பாத்தீங்கன்னா கன்னி லக்னம் மகர ராசி, அந்த இது வந்து கனெக்டிங் பாண்டு கரெக்டா கொடுத்துரும். இதுல வந்து மெயினா திதி சூழ்நிலை என்ன சார் கேட்டீங்கன்னா, திதி இப்ப வந்து நம்ம நல்லா பாத்தீங்கன்னா வெளிச்சத்துல உட்காந்துருக்கோம். இப்ப திதி சூன்யம் என்னது? டோட்டலா ரொம்ப ரொம்ப இருட்டா இருக்கிறது இப்பதான் திதி சூன்யம். இப்ப இந்த திதி சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பிரதம தேதியில ஒருத்தர் பிறகுறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியாகவோ துலா ராசியாகவோ இருந்தா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் துளியும் கிடையாது. இதை நீங்க எழுதி கொடுத்துடலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஏன்னா ஒருத்தர் வந்து பிரதம தேதியில ஒருத்தர் பிறகுறாரு. அதாவது வந்து பிரதம தேதியில பிறந்து துலா ராசியில பிறந்துட்டாரு. இல்ல சார் பதில பிறகுல பாத்தீங்கன்னா மகர ராசியில பிறந்ததுன்னா 2 பாகம் கரெக்டா மாட்டிக்கும், திதி சூன்யம் மாட்டிக்கும். அப்ப முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடையாது, திதி சூன்ய பாகம் அடி வாங்குதுன்னு அர்த்தம். அப்ப காலபுருஷன் என்ன ஆகுது? இப்ப கரெக்டா பாருங்க, 7ஆம் பாவம் 10ஆம் பாவம் அடி வாங்குது. இப்ப திதி சூன்யத்துல மேஷம் விருச்சிகம் ரிஷபம் துலாம் இந்த 4 லக்கணமும் பாத்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து போய் ஒரு பாவத்தை போய் திதி சூன்யத்தை உட்காரக்கூடாது. அப்படி செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து ஒரு பாகத்துல திதி சூன்யத்தை பாகத்துல உட்கார்ந்தா மன வாழ்க்கையில தொந்தரவு கட்டாயம் கொடுத்துரும். ஒரு கசப்பை சந்திக்காம இருக்க முடியாது இந்த 4 லக்கணங்களுக்கும். அதே மாதிரி சூரியனும் சந்திரன் ராகு இந்த 3 பேரும் போய் திதி சூன்யத்தை போய் உட்காரக்கூடாது. ஏன்னா சூரியன் தான் பாத்தீங்கன்னா தந்தைக்காரங்க, ஏன்னா சந்திரன் அம்மா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து முன்னோர்கள். இந்த 3 பேரும் போய் திதி சூன்யத்துல போய் உட்கார்ந்துட்டா வம்சம் சார்ந்த தொந்தரவை கட்டாயம் கொடுத்துரும். அது எப்படி சார் இப்ப இந்த ராகு மட்டும் திதி சூன்யத்துல உட்கார்ந்தா வம்ச தோஷம் சொல்றீங்க? இது என்னமோ புதுசாக சொல்லுவாங்க. வம்ச தோஷம் என்ன கேட்டீங்கன்னா, இவங்களுடைய முன்னோர்கள் 3 தலைமுறைக்கு முன்னாடி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வழிபாட்டையும் நிப்பாட்டிருப்பாங்க, குலதெய்வ வழிபாட்டை நிப்பாட்டிருப்பாங்க. அப்படி குலதெய்வ வழிபாட்டை நிப்பாட்டி இருந்தா ராகு போய் திதி சூன்யத்துல போய் உட்கார்ந்துருவாரு. ராகு திதி சூன்யத்துல உட்கார்ந்துட்டாருன்னா நீங்க எத்தனை பரிகாரம் ஏறி கோயிலுக்கு ஏறி இறங்கினாலும் எந்த பரிகாரம் வேலை செய்யாது. ஒரு வம்சத்தை நிப்பாட்டக்கூடிய ஒரே சக்தி யாருக்குன்னா ராகு கேதுக்கு மட்டும்தான் இருக்கு. ராகு கேது. அதே மாதிரி உங்களுடைய இவர் செவ்வாய் எங்க இருக்காரு பாருங்க. உங்க லக்கணத்துக்கு செவ்வாய் அவர் எந்தெந்த பாவகத்தெல்லாம் பாக்குறாரோ அப்ப நீங்க எந்த கோயில் பரிகாரம் பண்ணா அந்த பரிகாரம் பலிக்காது. ஏன்னா செவ்வாய் வந்து பாருங்க காலபுருஷனுக்கு பாருங்க 8 குடியராயிரா 1 8 குடியராயிரம் அஷ்டமாதிபதி. அப்ப உங்களுடைய லக்கணத்துடைய அஷ்டமாதிபதியும் செவ்வாயும் எந்த பாவகத்தை பாக்குறாரோ அந்த பாவகத்துக்கு எந்த பரிகாரமும் வேலை செய்யாது. இப்ப உதாரணம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்னுடைய லக்கணம் பாத்தீங்கன்னா கன்னியா லக்கணம். அவரே செவ்வாய் வந்து பாருங்க 3 8 குடியராயிரா அவரே காலபுருஷ அஷ்டமாதிபதி. அப்ப செவ்வாய் எந்தெந்த பாவத்தெல்லாம் பாக்குறாரோ அந்த கோயிலுக்கு போய் நீங்க என்ன பண்ண தெரியுமா? சாதமா போய் பார்த்தா பிரார்த்தனை வச்சா போதும். செவ்வாய் பார்க்கின்ற பாகம் நான் வந்து இந்த கோயிலுக்கு போனா பரிகாரம் பண்ண, யாக வளர்த்தேன், அதான் பண்ண, எந்த பரிகாரம் வேலையை செய்யாது. அதே மாதிரி உங்களுடைய லக்ன அஷ்டமாதிபதி அவர் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரோ அவர் எந்த பாதகத்தை பாக்குறாரோ அதுக்கும் பரிகாரம் வேலை செய்யாது. ஒரே சரணாகதி தான். நீதான் எனக்கு எல்லாமே, எனக்கு பாலுவோ சாவோ எல்லாமே நீ தான் அப்படின்னு போனீங்கன்னா மட்டும்தான் அதுக்கு உண்டான தாக்கம் குறையும். இல்ல சார் நான் அதை பண்ண வாழ மரத்துக்கு தாலி கட்டுறேன், இது வரைக்கும் என்கிட்ட பார்த்த கிளைண்ட் இல்ல ஒரு கிளைண்ட்டு கிட்ட கூட நான் ₹1 கூட நான் பார்த்தேன் பரிகாரத்தை வாங்கினதே, பரிகாரத்துக்கு ₹1 கூட வாங்கினேன். சட்டையை காலையில் தூக்கி விட்டு சொல்லுவேன். என்னுடைய ஃபீஸை தவிர நான் அதை பண்றேங்க இதை பண்றேங்க எந்திரம் பண்றேன், ₹1 கூட நான் கிளைண்ட் கிட்ட வாங்கினதே கிடையாது. எதுக்கு நம்ம அந்த பாவத்தை வேற சுமக்கணும்? நம்ம கர்மாவே சுமந்துன்னு போறதே நம்மளால முடியல. இதுல வேற நம்ம அர்த்தம் இதுல வேற பாதை பண்ணிக்கிட்டு நாளைக்கு நடக்கணும் வச்சுக்க. அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது விஆர்எஸ் கொடுக்கலாம்னு யாராவது போடுவாங்க. சார் என்னால முடியல நான் விஆர்எஸ் கொடுத்தலாம் இருக்கேன் அப்படின்னு தயவு செஞ்சு விஆர்எஸ் கொடுத்துடாதீங்கன்னு சொல்லுங்க. அவர் வந்து உங்க பேச்சு கேட்டு விஆர்எஸ் கொடுத்துருவாரு. ஆனா இதே 10 வருஷம் கழிச்சு அவர் நினைப்பாரு, சார் நம்ம இன்னும் 2 வருஷம் வேலை பார்த்துருந்தோம்னாக்கா நமக்கு இன்னும் வருமானம் கிடைச்சிருக்குமே. ஏதோ ஒரு ஜோசியர் சொன்னாருன்னு சொன்னா அந்த கத்தி அப்படியே உங்க பக்கம் திரும்பும். அதனால விஆர்எஸ் கேட்டா யாராவது கேட்டா கொடுக்கலாம்னு சொன்னா இல்ல சார் உங்களால முடிஞ்ச வரல வேலை பாருங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே. அடுத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன் திதி சூரியத்துல இருந்தா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஃபர்ஸ்ட் கொடுத்தது. ஏன்னா சூரியன் பார்த்து ஒளி கிரகத்துல அது ஒண்ணு. சூரியனும் சந்திரனும் திதி சூரியத்துல இருந்தா ஃபர்ஸ்ட் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் கொடுத்துரு. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சிக்கான கிரகம். அப்ப இவருடைய வளர்ச்சியில ஒரு முட்டுக்கட்டை இருக்கும். எவ்வளவுதான் மாடிப்படி ஏறுறதுனால கீழே சறுக்கல் தான், வளர்ச்சியில ஒரு முட்டுக்கட்டை.
அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துடும். அதே மாதிரி சூரியன் திதி சொல்லிட்டு இருந்தான்னா யாரு பேச்சையும் கேட்க மாட்டாங்க, யாரு பேச்சையும் கேட்க மாட்டாங்க. இவர் சொல்றதுதான் சட்டம் நடப்பாங்க. இவர் வாங்கக்கூடிய முதல் வண்டி வாகனமா இருந்தாலும் அந்த வாகனம் லாஸ் ஆகும். அதே மாதிரி சூரியனா வந்து பாருங்க, இப்ப மெயினா புத்திரம் மூத்த மகன் வருதா, அப்ப மூத்த மகன் சார்ந்த விஷயத்துல ஒரு தொந்தரவு கொடுத்துருது. அப்பாவுக்கும் மகனுக்கும் சின்ன சின்ன ரெண்டு பேர் பிரியக்கூடிய நிலைமை வரலாம். அப்பாவும் மகனும் சரி, ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரியக்கூடிய நிலைமை வரலாம். ஆனா சூரியன் திதி சொல்றதுல மெயினா குலதெய்வ வழிபாட்டுலயும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா கேட்டீங்கன்னா கால புருஷனுக்கு 5 கூடிய சூரியன். அப்ப குலதெய்வ வழிபாட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு. இவங்களுடைய குடும்பத்துல யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா வம்ச தோஷம் உள்ளவங்க யாராவது இருப்பாங்க. ஏன்னா வந்து இவங்க அப்பா வழியில பார்த்து புத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, எனக்கு 2 ஆண் குழந்தை இருக்குது, 2 பெண் குழந்தை இருக்குது, புத்திரதோஷம் எல்லாம் கிடையாதுன்றாங்க. உண்மையாவே புத்திரதோஷம் எல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு குடும்பத்துக்கு ஒரு அழகு. 2 பெண், அதாவது 2 பெண் பிறந்து 2 ஆண் இல்லைனாலும் புத்திரதோஷம் தான். 2 ஆண் பிறந்து 2 பெண் அந்த இடத்துல பெண் இல்லைனாலும் அது புத்திரதோஷம் தான். இதெல்லாம் யாரும் நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் சரியானு சொல்ல மாட்டாங்க. இதுதான் ஒரு யாகம் பண்றீங்க, ஒரு குழந்தை சவத்தை யாரும் பண்றீங்க, பண்ணக்கூடிய ஐயருக்கு வந்து கட்டாயம் பார்த்தா குழந்தை பாக்கி இருக்கணும். பண்ணக்கூடிய ஐயருக்கு குழந்தை பாக்கி இருந்தாதான் நீங்க பண்ணக்கூடிய யாக ஹோமம் எடுக்கும். அவருக்கு குழந்தை பாக்கியம் பிரச்சனை இருக்கும்போது நீங்க உட்காந்து மந்திர படுத்திட்டீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ நீங்க அதையும் பார்க்கணும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யாகம் பண்ணா ஹோமம் பண்ணா எடுக்காது. புத்திர காமேஷ்டி யாகம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணீங்கன்னா எடுக்கவே பண்ணக்கூடிய ஐயருக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பொண்ணு குழந்தை இருந்து அவர் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கி சம்பந்தப்பட்ட யாகம் பண்ணா அது கரெக்டான முறையினால செய்யும். இதெல்லாம் யாரும் பண்றதே கிடையாது. அதே மாதிரி 2வது பாத்தீங்கன்னா சந்திரன் திதி சூட்டு இருந்தாலும் சரி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒளிகிரகம். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துருது. சந்தர் தாங்க டெய்லி நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லா அதிர்ஷ்டமும் கொடுக்கக்கூடியவர். சந்திரன் திதி சூட்டத்துக்கு போட்டார்னா நமக்கு எந்த அதிர்ஷ்டமும் கிடையாது. வாழ்க்கையில எல்லாம் கிட்ட வந்து அப்படியே கை நழுவி போயிடும். சந்திரன் திதி சூட்டத்துல இருந்து தவிர ஏதாவது பேட் ஹாபிட்ஸ் வந்துச்சுன்னா நிப்பாட்ட முடியாது. சந்திரன் திதி சூட்டத்துல வந்துருச்சுன்னா சந்திரன் திதி சூட்டத்துல வந்து ராகு பார்த்துட்டாருன்னா அங்க ஒரு அந்த இது ஒழிஞ்சிட்டு அர்த்தம் ரகசியம் ஒழிஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா திதி சூன்யத்துல வந்து நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. எந்த ஒரு பாவகத்தை வந்து திதி சூன்ய பாவகத்தை ராகு பார்த்தாருன்னா அந்த பாவகத்துல ஒரு அந்த ரகசியம் ஒழிஞ்சிட்டுன்னு அர்த்தம். திதி சூன்ய பாவத்தை ராகு பார்த்துட்டாருன்னா அங்க ஒரு அந்த ரகசியம் ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம அதுக்குள்ளதான் போக தேவையில்ல, ரகசியத்துள்ளதான் நம்ம போக தேவையில்ல, அது நமக்கு தேவையில்ல, அன்வான்டடு. அதனால நமக்கு அந்த இடத்துல ஒழிஞ்சிருக்கா ஓகே ரைட், ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாதாரண ஒழிங்கன்னா இப்ப லக்கணத்துக்கு 7ஆம் இடம் தீசூன்யமாகனா அந்த இடத்துல ஒரு சம்பந்தப்பட்ட மேரேஜ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் கண்டாக இருக்கணும், இல்லாமலாம் இருக்காது. அதுக்கடுத்து வந்து சந்திரன் திதி சூன்யத்துக்கு போனா இவர் செய்யக்கூடிய முதல் தொழில் லாஸ் ஆகும். ஏன்னா சந்திரன் தான் டெய்லி வருமானத்தை கொடுக்குறவர். அப்ப இவர் வந்து முதல் தொழில் நான் பண்றேன் தொழில் பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கட்டாயம் ஒரு அந்த வாழ்க்கையில ஒரு அந்த நஷ்டம் சந்திக்க வேண்டி வரும். அடிக்கடி வந்து உடம்புல ஹெல்த் இஷ்யூஸ் வருது, திடீர் உடம்பு வெயிட் போட்டுரும். சந்திரன் தீசூனத்துல கட்டாயம் உடம்பு வெயிட் போட்டுரும். அதுக்கடுத்து செவ்வாய் தீசூனத்தில் இருந்தான்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்குள்ள ஒரு பகை, ரத்த சம்பந்தம் அதாவது சகோதரர்கள் இருந்தானா ஒரு பகை வந்துடும். முதல் சொத்து முதல் வாகனம் இதெல்லாம் கட்டாயம் பிரச்சனை. இவர் வாங்கக்கூடிய முதல் வாகனம் பார்த்தீங்கன்னா விற்கக்கூடிய நிலைமையில ஊத்துரும். எனக்கு செவ்வாய் தீசூனத்துல நான் வாங்கின முதல் வண்டி கரெக்டாக வித்துட்டேன். கிட்டத்தட்ட அது ஒரு அந்த 7-8 வருஷம் இருக்கும். அதெல்லாம் ஒரு கிரகம் கரெக்டாக செய்யணும்னா செஞ்சே தீரும். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, ஜாதகத்துல இல்லாத ஒண்ணு பிரசன்னம் ஒரு நாளும் குறி காட்டாது. ஒரு ஜாதகத்துல ஒரு விஷயம் இல்ல, குழந்தை பிறக்கல, கல்யாணம் ஆகலன்னு இருக்கலாம், அந்த மாதிரி நேரத்துல பிரசன்னம் வந்து அமையும். அதை உடனே நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், பிரசன்னன்றது இன்னைய கோச்சாரம். இப்போ நீங்க ஒரு அந்த இதுகிட்ட போறீங்க, மெடிக்கல் டாக்டர்கிட்ட போறீங்க, இன்னைக்கு கரண்ட் சுகர் செக் பண்ணிட்டு வாங்க சொல்றாங்களா? இன்னைக்கு கரண்ட் சுகர் என்ன, இப்ப நீ 6 மாசத்துக்கு முன்னாடி சுகர் பார்த்துருப்பீங்க 300-400 இருக்கும். இன்னைக்கு போய் செக் பண்ணிட்டு வாங்க எவ்வளவு இருக்கு பார்க்கலாம். அதுதான் இவங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் எந்த அளவுக்கு வந்து ஒன்றி பண்ணிருக்காங்க. இப்ப லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கு. நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் ஆத்மார்த்தமா பண்ணணும். கேது பரிகாரத்தை கட் பண்ணி விட்டு போறதுல நம்பர் 1 கிரகம். கேதுவும் செவ்வாயும் பரிகாரத்தை கட் பண்ணி விட்டு போறதுல 2 பேரும் விளையாடுவாங்க. கேது மாதிரிலாம் ஒரு கிரகம் பரிகாரத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா ஆத்மார்த்தமா ஒன்றி பண்ணணும். அப்பதான் இந்த பரிகாரம் வேலை செய்யும். சும்மா கடமைக்கு ஜோசியர் சொல்லிட்டாரு நம்ம போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க போயிட்டு வந்த பரிகாரம் 0 தான். ஒண்ணு வேலை அந்த நீங்க ஒன்றி அப்பா அம்மாவுக்கு நீங்க பித்ரு தர்ப்பணம் பண்றீங்கன்னா அது உள்ள இறங்கிடணும். நீங்க காலையில சாப்பிடாம விரதம் இருந்து அப்பா தான் எனக்கு எல்லாமே, அப்பா தான் அந்த பித்ரு தர்ப்பணம் நீங்க எவ்வளவுக்குள்ள
அவர் பண்ணக்கூடிய ஐயர் மந்திரம் தான் சொல்லுவாரு. மந்திரம் நீங்க எவ்வளவுகளை உள்வாங்கி பண்றீங்களோ தான் அங்க பித்ரு தர்ப்பணம் உங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் இறங்கி வந்து பண்ணுவாங்க. சும்மா நானும் எள்ளும் தண்ணி விட்டேன், ஓமம் பண்ணேன், தர்ப்பயாமி அதெல்லாம் ஒண்ணு இங்க வேலை செய்யாது. நீங்க எவ்வளவுக்குள்ள உள்வாங்குறீங்கன்னு இருக்குது. அதுலதான் மெயினா இருக்குது. செவ்வாய் திசுநிதி போயிட்டாருன்னா ஒரு நாளாவது பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை சந்திச்சு ஆகணும். நானும் சந்திச்சேன். செவ்வாய் திசுநிதி போனா போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை தலையில கரெக்டா ஒரு அந்த தலையில காய வந்துடும். எனக்கு சின்ன வயசுல தலையில காய எப்படி வந்து கேட்டீங்கன்னா, படிச்சட்டை இருக்க படிச்சட்டை கம்பி ஒரு 10 வயசுல படிச்சட்டையில அடிச்சு தலையில இந்த இடத்துல அடிச்சுட்டு விட்டாரு. 6 தையல் இந்த இடத்துல எங்க அப்பா அடிச்சு. அதெல்லாம் ஒரு கிரகம் முடிவு பண்ணிடுச்சுன்னா நமக்கு தாங்க வந்து வயசானவங்க குழந்தை அது இது எல்லாம் பார்ப்பங்க. 9 கிரகத்துக்கு முன்னாடி குழந்தையா இருந்தாலும் ஒண்ணுதான், 95 வயசு கிழவன் இருந்தாலும் ஒண்ணுதான். தூக்குட ஆகணும்னா தூக்கிட்டு போயிடும். நம்ம தான் பார்ப்போம், ஐயோ இன்னும் இப்படி ஆயிப்போச்ச குழந்தை இப்படி கிரகத்துக்கு முன்னாடி தூக்குட ஆகன என்ன பண்ற போறா பாத்துடலாம் அப்படின்ற ஒரு அளவுதான் கிரகம் வேலை செய்யும். நம்ம என்ன நினைப்போம், யாருக்கும் இதெல்லாம் தெரியாது. நமக்கு மேல ஒரு சக்தி பிரபஞ்சம் பார்த்துட்டே இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், அது நடத்தா 1008 பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி செவ்வாய் திசையில் இருந்துட்டாருன்னா கட்டாயம் ஒரு அந்த தலையில ஒரு காயம் பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு கொடுத்துது, பல் சம்பந்தப்பட்ட கொடுத்துருது. சகோதர சகோதரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கட்டாயம் பார்த்து மன வாழ்க்கையில பிரச்சனை இதெல்லாம் கொடுத்துருது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புதன் திதி சூழ்நிலை போயிட்டாருன்னா, புதன் திதி சூழ்நிலைக்கு போயிட்டாங்கன்னா கம்யூனிகேஷன் இதுல இப்ப யூடியூப் அப்புறம் டிராயிங் வரைதல் இவருடைய கையெழுத்து எல்லாமே சூப்பரா இருக்கும். இவருக்கும் புதன் திதி சூழ்நிலைக்கு போயிட்டாருன்னா ஏதாவது ஆனா போடுற கணக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். எல்லாமே கரெக்டா கணக்கு போட்டு சொல்ற ஜோசியரா இருப்பாரு. கணக்கு போட்டு சொல்ற ஜோசியரா இருப்பாரு. நான் இப்படி கணக்கு போட்டு சொல்றேன் எல்லாமே அந்த மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் திசு போயிட்டான்னா அவங்களுடைய முன்னோர்கள் வழிபாடுல பாத்தீங்கன்னா 2 குலதெய்வம் இருக்கும். 2 குலதெய்வம் இருக்கும். அப்படி 2 குலதெய்வம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா இடம் மாறிய குலதெய்வமா இருக்கும். எனக்கு புதன் திசு இல்ல 2. எனக்கு வந்து எல்லாருமே என்ன சொன்னா 2 குலதெய்வம் என்னங்க, எனக்கு 3 குலதெய்வம். எனக்கு 3 குலதெய்வம் இருக்கு. ஐயாவோட சொல்லி பிரசன்ன பார்க்கும்போது பார்த்தோம் 3 குலதெய்வம். நாங்க இப்ப 2 தனியா ஏற்றிட்டோம். 3 2 5 குலதெய்வம் வந்துருச்சு. அதனால வந்து புதன் திதி சூழ்நிலைப்பட்டா சூப்பர். அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரையும் நம்பி பாத்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடாங்கன்னா மாத்திப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் புதன் திதி போயிட்டாங்கன்னா முதல் காதல் தோல்விதான். முதல் காதல் இவர் வந்து ஏன்னா வந்து புதன் காதலுக்கான கிரகம். அப்ப புதன் திதி சூழ்நிலைக்கு போகும்போது முதல் காதல் தோல்வி அடையும். அதே மாதிரி பாருங்க, அப்ப புதன் தான் இது வருது. இப்ப நண்பர்கள், அப்ப நண்பர்கள் பாத்தீங்கன்னா மாறி மாறி வருவாங்க. இவர் யாருக்காவது நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டாங்கன்னா, நண்பருக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டாங்கன்னா கட்டாயம் ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சு ஆகணுங்க. இதுல என்ன ஒரு இன்னொன்னு கேட்டீங்கன்னா புதன் திதி சூழ்நிலைக்கு போயிட்டு அவர் என்ன சாரம் வாங்கியிருக்கான்னு பாருங்க. அந்த சாரத்தின் வழிய ஜாதகரை போட்டு தள்ளிடுவார். போட்டு தள்ளுறதெல்லாம் புதனை வர ஒரு கிரகம் தான். புதன் ரட்டத்தன்மை வாய்ந்ததுன்றாங்க. இப்ப லக்னத்துக்கு 7ஆம் இடத்துலயோ நீங்க பரிகாரம் பண்ற 7ஆம் இடத்துல புதன் எடுத்துட்டான்னா நீங்க ஒரு தடவை பரிகாரம் பண்ணல படிக்காது, 2 தடவை பரிகாரம் பண்ணணும். இது வந்து பரிகாரத்துக்கு உண்டான சூழ்ச்சி அது. எல்லா இடத்துலயுமே பரிகாரம் பலிக்கலன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒளிஞ்சிருக்கு தீசூனி பாவகம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குரு. இதுல வந்து குரு தீசூனி போயிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுத்துருது. முதல்ல குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இவர் ஏதாவது முதலீடு போட்டு ஏதாவது இது பண்ணாருன்னா ஏதாவது முதலீடு போட்டு நான் சொந்த தொழில் பண்றேன் அப்படின்னு பண்ணான்னா அந்த தொழில் கட்டாயம் லாஸ் ஆகும். ஒரு வீட்டுல 2 பேருக்கு வந்து குருவோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா குருவோட வீடுகளோ பாத்தீங்கன்னா தீசூன்யம் ஆகக்கூடாது. அப்படி திதிசூன்யம் ஆகி போச்சுன்னா உடனே இவங்க அப்பாவோட ஜாதகத்தை வாங்கிப்பாங்க. ஆயுள் பாவம் எப்படி இருக்கு, ஆயுள் பாவம் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி வந்து பாருங்க, இப்ப குரு நான் நகையா, அப்ப நகை வந்து தொலையும், கட்டாயம் நகை தொலையும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நகை வந்து பாத்தீங்கன்னா சேட்டு கடைக்கு அடமானம் போயிடும். ஆனா இதுல வந்து வந்துட்டீங்கன்னா நல்லதும் இருக்கு. இப்ப நல்லதும் இருக்கு. குரு தீசுனி பட்ட மத்தவங்களால வந்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து உயர்ந்து காட்டுவாங்க. மத்தவங்களால பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நல்ல சூப்பரா உயர்ந்து காட்டுவாங்க. இதுல வந்து குரு தீசுனில இருந்து நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையில சிக்கி போயிடுவாரு. ஏன்னா குரு மாதிரி ஒரு அந்த நல்ல கிரகமும் கிடையாது, கெட்ட கிரகமும் கிடையாது. குரு நல்லதுக்கு நல்லவர். அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவத்தை பார்க்க தெரியும், கொடுக்க தெரியும், மத்த ஒண்ணும் தெரியாது. குருவை பொறுத்தவரையிலும் அவர் எல்லாருமே நம்புவார், நல்லவர் அனுபவாரு. என்னப்பா உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு தவிர மத்த எதுவுமே குருக்கு தெரியாது. அதான் சொல்லுவாங்க வெள்ளந்தியா மனசு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. குரு அவருக்கு நல்லவர், அவர் தான் பார்க்க தெரியும், கொடுக்க தெரியும். பார்த்த இப்ப ஒரு 6ஆம் பாவத்தை பாக்குறாரு, நோய் கடன் எதிரி எல்லாத்தையும் தாஸ்தி பிடித்து விட்டுறாரு. 6ஆம் பாவத்தை குரு பாக்குறாருன்னா வேலை இருக்கும், அங்க பெருசா கடன் இருக்கும். அது ஒண்ணு இருக்கு.
அதுக்கடுத்து சுக்கரன் தீசுண்டி போயிட்டாருன்னா சுக்கரன் தீசுண்டி போயிட்டாருன்னா உடனே நீங்க என்ன பண்ணணும், 2ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் எப்படி இருக்கு, 2 7 எப்படி இருக்கு முதல்ல பார்க்கணும். ஏன்னா சுக்கரன் தீசுண்டி போயிட்டாருன்னா இப்பதான் நீங்க சொல்லணும் அவங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா பெண் சாபம் இருக்கு. பெண் சாபம்னு கேட்டீங்கன்னா பெண்கள் வழியில ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க. இது நீங்க பார்க்கணும். சுக்கரன் தீசுண்டி போயிட்டா வெள்ளி நகையா, அப்ப வெள்ளி நகை பாத்தீங்கன்னா கட்டாயம் தொலைஞ்சிரும். சுக்கரன் தீசுண்டி போயிட்டாருன்னா வெள்ளி தொலையும். இதெல்லாம் சுக்கரன் தீசுண்டி போயிட்டான்னா சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இஎன்டி பிரச்சனை, ஹார்மோன் பிரச்சனை, தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கட்டாயம் சுகர் வந்துடும். இதுல சுக்கரன் குரு இதெல்லாம் தீசுண்டி போயிட்டாங்கன்னா நீங்க என்னதான் நீங்க வந்து நான் டயட்ல இருக்கேன் அப்படி இருக்கனாலும் சுகர் கட்டாயம் கொடுத்துருவார். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவரு சனி பகவான் தீசுண்டி போயிட்டாருன்னா சனி பகவான் தீசுண்டி போறது நல்லதுதாங்க, அது ஒன்றும் பிரச்சனை. முதலீடு போட்ட தொழில கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும். சித்தப்பா இருந்தானா சித்தப்பாவோட மன வாழ்க்கை சரி இருக்காது. அதுல மெயினா எல்லாத்தையுமே சரிப்பா எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா எழுதி வச்சு அவங்க குடும்பத்துல எல்லாமே பார்ப்பாங்க. ஒரு மளிகை சாமான் வேணும்னா கூட இந்த கணக்கு இந்த பாக்கி எனக்கு எங்க அப்பாவுக்கு வந்து சனிமான் தீசுண்ணிட்டுல எல்லாமே எழுதி வைப்பாரு. ஒரு பேனா வேணும் இருந்தா கூட நான் இந்த கடையில இந்த பேனா வந்திருக்கேன், இந்த கடையில நான் வந்து இந்த மாசம் இவ்வளவு சம்பளம் வந்திருக்கு, இந்த கடை எல்லாமே எழுதி. அதே மாதிரி சனி பகவான் தீசுண்டி இருந்தா அவங்க குடும்பத்துல ஊனம் இருக்கும். மெயினா குலதெய்வ வழிபாட்டுல ஒரு பிரச்சனை இருக்கும். இதுல வந்து மெயினா சனி பகவான் வக்கரமானா அவங்களுடைய குலதெய்வ கோயில பாத்தீங்கன்னா பராமரிப்பு இருக்காது. ஏன்னா சனி வக்கரமா இருந்தாருன்னா அவங்களுடைய குலதெய்வ கோயில்ல பாத்தீங்கன்னா சரியான பராமரிப்பு இருக்காது. இது இந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி சனி பகவான் தீசுண்யத்துக்கு போயிட்டாருன்னா அவங்க குடும்பத்துல வேண்டுதல் வச்சு குழந்தை பிறந்திருக்கும். எங்க அப்பாவுக்கு சனி பகவான் தீசுண்யத்துல அவரே வேண்டுதல் வச்சுதான் பிறந்தார். செஞ்சி மயில முருகன் கோயில்ல எங்க தாத்தா வேண்டுதல் வச்சு எங்க குடும்பத்திலே ஆண் வாரிசு இல்ல, எங்க குடும்பத்திலே பாத்தீங்கன்னா எதுவுமே டோட்டலாவே இல்ல, ஆண் வாரிசு இல்ல சொல்லி செஞ்சி மயிலம் முருகன் கோயில்ல வேண்டுதல் வச்சு பிறந்தவர் தான் எங்க அப்பா. அதனாலதான் எங்க அப்பா பேர் பாத்தீங்கன்னா முருகன் சம்பந்த பேரே வச்சார், சுப்பிரமணியன்ற பேரை வச்சாரு. அந்த பேரை வச்சாரு. எங்க அப்பாவும் வந்து கடைசி வரலும் பாத்தீங்கன்னா ஒரே தெய்வம் தான், முருகன் தான். முருகனை தவிர எப்பேற்பட்ட தெய்வம் வந்தா கூட கும்பிட மாட்டேன், எனக்கு சாகர வரைக்கும் முருகன் தான் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து முருகன் மேல அவ்வளவு பக்தி உள்ளவர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இவரு இப்பதான் நீங்க ராகு திதிசூனத்துக்கு போயிட்டாருன்னா நீங்க கண்ணுல விலை கொட்டும் விட்டு பார்க்கணும் அந்த ஜாதகத்தை. ஏன்னா மேன வம்சதோஷம் காட்டும். நீங்க ராகுக்கு மட்டும் மேன வம்சதோஷம் பார்க்க கூடாது. ராகு நின்ற வீட்டு அதிபதி அவரு திதிசூன்யத்துக்கு போயிட்டாருன்னா வம்சதோஷம் எழுதி கொடுத்துடலாம். ஏன்னா ராகு நின்ற வீட்டு அதிபதி ராகு திதிசூன்யத்துக்கு போயிட்டாருன்னா வம்சதோஷம். ராகு நின்ற வீட்டு அதிபதியும் வந்து நீசம் அஸ்தமனம் அவனும் திதிசூன்யத்துக்கு போயிட்டாருன்னா நீங்க நாளைக்கு குழந்தை பாக்கியம் பிரச்சனை வந்தா கூட ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு குழந்தை பிறக்கும், அது வந்து மெயினா பெண் குழந்தையா பிறக்கணும் இல்லையா, நாம அது சொல்ல முடியாது. ராகு அதனாலதான் சொல்றேன் மெயினா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஏன் சார் குலதெய்வ வழிபாடு எப்ப சார் பண்ணலாம் கேட்டீங்கன்னா அமாவாசையில பண்றது. ஏன்னா ராகு அமாவாசை கேது பௌர்ணமி அந்த நாள்ல நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணதான் உங்களுக்கு ராகு வேலை செய்ய ஆரம்பிப்பாரு. அதை விட்டுட்டு நான் வந்து எனக்கு எப்ப தோணுதோ போவேன் சார்னா அது உங்களுக்கு சௌரியம். நீங்க மத்த நாள்ல போறத பத்தி இல்ல, மத்த நாள்ல போகக்கூடிய நாள்ல அந்த பாவங்க பாத்தீங்கன்னா இதுவா இருக்கும், திதி சூன்யமா இருக்கும். அப்ப திதி நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு ஒரு பலன் இல்லாம போயிடும். நான் ஏதோ போயிட்டு வந்தேன் பண்ணிட்டு வந்தேன் எனக்கு எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் அது இந்த பாவங்க பிரச்சனையா இருக்கும். அப்ப அமாவாசை அன்னைக்கு உங்க குலதெய்வம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப ராகுனாலே நீங்க ராகுவை வச்சு நீங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும். எனக்கு வந்து மேஷத்துல பரணி 1ஆம் பாதத்துல ராகு இருக்காரு. என் தம்பிக்கும் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எங்க தாத்தா பாத்தீங்கன்னா சிவனையே குலதெய்வமா வழிபாடு பண்ணிருக்காரு. ஏன்னா பரணி தீபமா, பரணி தீபம் சுவாதியா, சுவாதியில கேது உட்கார்ந்துருக்கு. அப்ப வந்து பாருங்க திருவண்ணாமலை கனெக்ட் ஆகுது. சார் ஒரு கிரகம் நீ என்னென்ன பண்றீங்களோ எல்லாமே ரெக்கார்டு பண்ணிடணும் சார். நம்ம நினைப்போம் எதுவுமே தெரியாது, பிரபஞ்சம் ஒவ்வொன்றும் ரெக்கார்டு பண்ணோம். கரெக்டா பரணியில 1ஆம் பாத்திர ராகு அப்ப வந்து நவாம்சத்துல எங்க போ சிம்மத்துக்கு போகுது. அப்ப கேது கரெக்டா இந்த சுவாதியும் பரணி 2 ஒண்ணு சேருங்க. நான் எங்க அம்மாட்ட கேட்டேன், ஏமா இப்ப வந்து எங்க தாத்தா சிவனை வழிபாடு பண்ணிருக்கா அம்மா திருவண்ணாமலை. ஆமாடா உங்க தாத்தா வந்து பௌர்ணமி ஆனா அங்க திருவண்ணாமலை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடுல கழுவிப்பாரு. நைட்டு 10 மணி ஆனாலும் சாப்பிட மாட்டேன்னா நான் வந்து திருவண்ணாமலை போயிட்டு வந்த மறுநாள் எனக்கு ஒரு மாற்றம். ஏன்னா உங்க முன்னோர்கள் எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிருக்காங்களோ அந்த இடத்துல நீங்க போய் நிற்கும் போது உங்களுக்கு ஸ்பார்க் கட்டாய மாற்றம் வரும். நான் உடனே அன்னைக்கு மறுநாளே கிளம்புனேன். சார் எந்த கிழமையில போலாம், உங்களுடைய 5ஆம் அதிபதி எங்க இருக்காரு பாருங்க. உங்களுடைய 5ஆம் பாவகம் உங்களுடைய அதாவது வந்து லக்கணத்துக்கு 5ஆம் பாவம் என்ன கிழமையா வருதோ அந்த கிழமையில போலாம்.
5ஆம் அதிபதி ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்துருப்பாரு. அந்த கிழமையில போனாலும் நீங்க வந்து எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ராகு திஜுருத்தை போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா மெடிக்கல் இருப்பாங்க, மெடிக்கல் மருத்துவம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கட்டாயம் இருப்பாங்க. அடுத்து வந்து கேது திதி சூன்யத்துக்கு போயிட்டாருன்னா அவரு வந்து கேது திதி சூன்யத்துக்கு போயிட்டாருன்னா ரொம்ப 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 சூப்பருங்க. நீங்க பயப்படவே தேவையில்லை. ராகு மாதிரிலாம் கிடையாது, ராகு மாதிரிலாம் கேது கிடையாது. ராகு தீசுனத்துக்கு போயிட்டாருன்னா ரொம்ப பிரச்சனை. அந்த ஜாதகத்தை ரொம்ப நீங்க மைனூட்டா பார்க்கணும். ஆனா கேது தீசுனத்துக்கு போயிட்டாருன்னா கேது தசை முடிகிற வரலும் நீங்க முடி காணிக்க கொடுக்குறது சிறப்பு. கேது தசை முடிகிற வரலும் நீங்க முடி காணிக்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் கட்டாயம் குறையும். ஆனா கேது தீசுனத்துக்கு போயிட்டாருன்னா வச்சுங்க, இவரை மாதிரி ஒருத்தர் நீங்க பார்க்கவே முடியாது. நல்ல பிரில்லியன்ட்டு சிடி மாதிரி ஒவ்வொன்று வாட்ச் பண்ணுவாரு. கட்டாயம் வந்து கேது தீசுனத்துக்கு போயிட்டாருன்னா அந்த தசாவோ புத்தியோ எல்லாமே நல்லதுதான் பண்ணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு எடுத்த எங்க ஐயா திரு மணிகண்டராஜ் ஐயா அவர்களை பொறுப்பாக வணங்கி நான் இந்த உடை முடிச்சுக்கிறேன். என்கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கணும்னா என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான கோயில் பரிகாரம் மட்டும்தான். என்கிட்ட நான் எந்திரம் மந்திரம் அதெல்லாம் எங்கெல்லாம் இதுவே கிடையாது. ஓப்பன் சில பேர் கேட்பாங்க, சார் பரிகாரம் அதெல்லாம் கிடையவே செலவுள்ள பரிகாரமே கிடையாது. போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை கட்டாயம் கொடுக்க என்னால முடியும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மும்பையில இருந்து எனக்கு ஒரு அம்மாவோட மெசேஜ் போடுது, 1 இயருக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தேன் சார், நீங்க சொன்ன மாதிரி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவைன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து எதுவுமே நான் இது பண்ணல. ஆனா சொல்லக்கூடிய நாள்ல சொல்லக்கூடிய நட்சத்திரத்துல நீங்க செய்யக்கூடிய வழிபாடுக்கு நான் கேரண்டி. ஆனா நீங்க செய்யணும், ஆத்மாத்மா உள்ளவன் போல செய்யணும். சும்மா கடமைக்கு பண்ணிட்டு வந்தேன் சார், நான் போயிட்டு வந்தேன் சார், என்ன பழிக்காது. ஓகே, என் பேர் வந்து பாத்தீங்கன்னா மணிகண்டன் சுப்பிரமணியன். நான் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கேன். என்னுடைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 98 41 87 03 19. ஓகே, நன்றி, வணக்கம். திதி சூன்யத்தை பத்தி இது வரைக்கும் வெளியில் சொல்லாத நிறைய தகவல்களை வந்து எளிமையா மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற மனப்பான்மையோட அழகா தெளிவா சொன்ன நமது மணிகண்டன் சுப்பிரமணியம் அவர்களுக்கு இப்பொழுது புத்தகத்தை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.